ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா வந்து லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே கீழே இருக்க எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறோம். அதை நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் யானை குளம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வீடு நிறைய இருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா தொங்குன்னு ஆசையா இருக்குது. எவ்வளோ பெரியமா தொங்கி பார்த்தடா ஆயிடுச்சு. குரங்குது தொங்க வா, குரங்குது காமிக்கவா. நம்ம அப்படி போவோம், இப்படி போமா, அப்படி போமா. குரங்குது காமிக்கிறோம். நிறைய பேர் வராங்க. யானைக்குள்ளேயும் பார்த்துப்போம். என்னடா யானைக்குள்ளம்? முன்னாடி போறா, எம்டியா இருக்குது காமிது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே நான் தான் ஹீரோ, அதனால என்னை மட்டுமே காட்டுவாங்க. விக்கி ஜஸ்ட் ஒரு கேமராமேன் மட்டும்தான், அதனால் அவன் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டே இருப்பான். நான் ஜாலியாக வந்துக்கிட்டே இருப்பேன். அது உங்கள் தலை விதி, என் மூஞ்சி தான் பார்த்து ஆகணும். மூஞ்சி பார்க்கறது இந்த மூஞ்சி பார்க்கலாம் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் யானை குளம். இங்கே தான் வந்து யானைலாம் குளிப்பாட்டுவாங்க. இப்போ கீழே போகலாம், ஆனால் கீழே போனால் அந்த இடம் ஃபுல்லாக சேஃப் இல்லை, ஆனால் ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. அதனால் கீழே போக போகிறதில்ல. ஸோ இந்த பக்கம் தான், இந்த பக்கம் கீழே போகிறதுக்கான வழி டோர் இருக்குது. இந்த பக்கம் போய் அப்படி போகணும். ஆனால் இப்போ நம்ம போக போகிறது ஸ்ட்ரெயிட்டாக வேறு இடத்த பார்க்கலாம். அது என்ன அது? ஸோ அப்படி தான் போனோம் வழி. இப்போ நம்ம இது நடந்தா தெரியல, போனதான் தெரியும். என்னன்னே தெரியாது, போய் பார்க்க போகிறோம். வழி அப்படியா? வந்துன்னா ஃபுட்பால் அடிக்கலாம். அது என்ன இடம் பாரு, பார்த்துட்டு வந்துடும். இப்போ இங்கே தான் போக போகிறோம். இது என்ன இடம் நான் கிட்ட போய் சொல்லலாம், ஏன்னா எங்களுக்கே தெரியாது. எங்க பயிற்சி அரசாங்கமா? உடற்பயிற்சி அரங்கம், அதான் ஜிம்மு. ஓ, அவன் சொன்னா நீ ஜிம். ஓகே, நம்ம ஜிம்முக்கு போக போகிறோம். மொத்தம் உடம்பு ஏற்றினா நான் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றி காட்டுறேன். இந்த கோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குரங்கு நிறையா வருது. அது சேஃப். யாரையாவது முக்கியமாக ஃபோனை பிடிக்கும் போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்துச்சுன்னா அடிக்கலாம் வச்சுருக்கிறேன். அடிக்க மாட்டோம், அது அஃபென்ஸு. சும்மா மேட்ரி மட்டும் விடுவோம். ஏன்னா நான் நல்ல பிள்ளை, மற்றவங்க துன்புறுத்தக்கூடாது. சரி, ஓகே. நீ இப்படியே மேலே ஸ்டேட்டை உள்ளே பண்ணுற. நீ தான் ஹிஸ்ட்ரி சொல்ல மாட்டேன், நான் இது ஹிஸ்ட்ரி காமிச்சிடறேன். இது அப்படியே படிச்சுக்கோங்க என்னதுன்னு. அதை அவங்க ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கணும் தான். ஏன்டா டெக்னாலஜி இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ராஜா காலத்தில் ஜிம்முக்குள்ள வந்தாச்சு. ஆனால் ஜிம்மில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. கல் தான் வச்சுப்பாங்க. ஓ ಎಕ್ಕೋ ಇದು ಜಾಕತ್
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது வந்து 3 செகண்டுக்கு நம்ம பேசுகிற எகோ அடிக்கும். பாருங்கள், ஹலோ சரியாக 3 செகண்ட் வந்துருக்கு. இது ஒரு கண்டுபிடிப்பு. இது எங்கேருந்து கண்டுபிடிச்ச? நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன். சரி, ஓகே, அவ்வளோதான். உள்ளே ஒன்றுமே இல்லை. நம்ம வாங்க திருப்போம் போடா. ராஜா காலத்தில் ஜிம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஆசைப்பட்டு வந்தேன். அந்த காலத்தில் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா எம்டியாக தான் வச்சுருக்காங்க. அதனால் என்ன அவங்க யூஸ் பண்ணான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீ தான் சொல்லுங்கள் எனக்கு. மேலே பேர்ட்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கேன். ஆ இது ஜிம்மில் வந்து ஏறி ஏறி இறங்க சொல்லுவாங்க போல, உடம்பு குறையுது. ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு இதுரா மேடை மாரி. இங்கேருந்து ராஜா எல்லாமே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாரும் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீரர்களுக்கு என்ன ஜிம். ஆக்சுவலாக ராஜா வந்து உள்ள எக்ஸசைஸ் பண்ணிக்கும் போது வீரர்கள் யாராவது வந்து போட்டு தள்ளிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைடா, இங்கே வந்து எல்லாம் நிற்பாங்க. இங்கேருந்து மேலேருந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கமாண்டர் கொடுப்பாங்க. Soldiers, assemble! சொல்லு. ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யானைக்கு அந்த பக்கம் வழின்னு. ஆக்சுவலாக அது இல்லை போல இருக்குது. வழி வந்து இந்த பக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து இது யானை கட்டி வைக்கிற இடம்டா. இது யானை கட்டி வைக்கிற இடமா? ஆமாம் ஆமாம், இங்கே தான் கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு எட்டுன்னு போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜிம்மோட பின் சைடில் இருக்கிற ஜன்னலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஆபத்து வந்ததுன்னா டேரெக்டாக உள்ளே எதுவும் நுழைய முடியாது. அதனால் கொஞ்சம் உள்ளே வச்சு தான் வச்சுருக்காங்க இடம். அப்போவே ராஜாக்கள்லாம் ரொம்ப யோசித்து மும்முரமாக செயல்பட்டுருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்க்கறோம்னா, அந்த காலத்தில் வெடிமருந்து தயாரித்து எங்கே வச்சுருப்பாங்க பார்த்தா இது தான் வச்சுருப்பாங்க. வெடிமருந்து கிடங்கு. ஏங்க வெடிகுண்டு ஒன்றுமே இல்லைங்க, பிரச்சனை இருக்காங்க. வெறும் தண்ணியாக இருக்குது. கேமரா உள்ள போட்டு பார்ப்போமா? பிச்சு போடுவான் விக்கி. அதோட நீ காலி டே வெடிகுண்டு வெடிகுண்டு சொல்ல மாதிரி அடுத்து கூட போட்டுருந்தேன். இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு போகிறோம். அது பேர் களஞ்சியம்னு போட்டிருக்கு. அங்கே களஞ்சியம்டா, நெற்களஞ்சியம். நெல் அதான் தானியெல்லாம் இந்த தானிய வகை என்ன சொல்கிறாங்கல்ல, அது வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். மூட்டை மூட்டையாக உரம் மூட்டை மாரி வச்சுருப்பாங்க போல. உரம் மூட்டையா? ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. வாடா இங்கே தான் வந்து நம்ம தானியத்தெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒருத்தரம் பயிர்த்து அந்த இருக்கிறாங்களோ அது எல்லாமே இங்கே தான் வைப்பாங்க. பார்ப்போம் இரு, நம்ம இதை ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுமா? ஹிந்தி தெரிஞ்சா பார்த்துக்கோ, இங்கிலீஷ் தெரியும். நீ ஆ எது மேலே? சரி, ஓகே. இதான் அது ரூம். இப்படி போனால் அந்த சைடு ரூமா? ஆ, இது போய் அந்த சைடு வர வரி. எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறாங்க. இது இவ்வளோ ஐட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. வர்ற எப்போ கட்டினாங்க? அப்போ நம்ம தான் சோம்பேறி வீணாக போனாங்களோ? ஆக்சுவலாக அந்த 3 ரூம் இருக்குது. இந்த 3 ரூம்லையும் போனால் எப்படி வருது தெரியுது. ஒன்றுனா போய் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, படை வீரர்கள் நிற்கிறதுக்கான இடம்னு நினைக்கிறேன். இங்கே நின்று இருப்பாங்க, அது பாதுகாப்பு. இது ஒன்றும் இடம்டா, இது வேற இடம். ஓ, இன்னொரு வேற இடமா? ஆமாண்டா. இதுமே அதுவும் அப்போ அதுவும் ஒரு வேற போல இருக்குது. ஓ, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த தானியத்தை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் வச்சுருப்பாங்க. அந்த ரூம்லேயும் வச்சுருப்பாங்க, அந்த ரூம்லேயும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட படை வீரர்கள் நிற்கிறதுக்கு நினச்சேன். தப்பாக இருக்குது. ஏன்னா நான் படிக்க ஸ்கூல்லே படிக்க மாட்டேன். இருந்து தனியாக படிக்க இருந்து படிக்கிறது பார்ப்போம் முடியல. ஆ
இங்கே என்ன புளி வருது சிவா அதே கண்ணு தெரியலடா எம்மான் பரிசு டேய் ரைட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தானியம் வைக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய படிக்கட்டுன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப அவசரமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. அப்போ தான் நைட் அடிக்கலாம் ஃப்ளாஷ் போட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம் ஃப்ளாஷ் இல்லை, ஃபோன் லைட்லாம் போட்டுருக்கோம். அவன் சும்மா கொடுக்குறான். அதான் ஃப்ளாஷு. தனியாக நினச்சேன்டா. ஏம்மா வயசாகிடுச்சு போல, மூச்சு வாங்குது. இன்னும் மேலே வேறு ஏறணும்னா இது இல்லாமல் ராணிக்கோட்டை வேறு இருக்குது. மூடி இருக்குடா. இல்லை திறந்தா மூடி இருக்கான். அந்த காலத்தோட டெக்னாலஜி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஐயா அது நம்ம டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம போட்டுது. அப்போ அதெல்லாம் இப்போ போட்டுல. சரி இது அப்படி காமிச்சிடும். இதாங்க மேலே போட்டு இதை மூடி வச்சுக்காங்க. சரி ஓகே வாங்க நம்ம போவோம். தெரியுதா? ஓகே பார்த்துடா. இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி ஸ்டெப்ஸ் வருதோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரியே மேலேயும் இருக்கு. ஜன்னல் நமக்கு மேலே யாராவது ஆக்சிஜன் தேவைப்படல, அதுக்காக இந்த ஓட்டை வச்சுக்கிறாங்க. ஜன்னல் இருடா. இது ஃபுல்லாக மதில். இப்போ நம்ம மலை ஏற போகிறோம். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுற்றி எல்லா இடத்தையும் காட்டணுன்றதுக்காக இப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே போய் மலை ஏற போகிறோம். இங்கே கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு போயிடுவோம். இது ஒரு என்ட்ரன்ஸ்ரா, வழிரா. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ராஜா காலத்தில் இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ். கோட்டைக்கு வரது இது ஒரு வழியாக இருந்துச்சு. சப்போஸ் தோக்குற மாதிரி நிலைமை இருந்தால் இந்த பக்கம் பூந்தடிச்சு ஓடி போயிடலாம். கொரகாவாசல் சொல்லுவாங்கல்ல. இது பாண்டிச்சேரி வழின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று நம்ம வந்தோன்னா அது, இது ஒன்று. ராஜா கோட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோவில் மண்டபம் இருக்குது. இந்த கோவில் மண்டபத்தில் இருக்கிற சிலை எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த சாமியோட சிலை, உங்களோட சிலை ஒரு போர்களை ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உடச்சி தாறுமாறாக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் விளக்கு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டில் அந்த இருட்டாக இருக்குல்ல, செம காற்று, செம வியூ. இங்கே பாருங்க. இப்போ அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கோவில் ஒன்று இருக்குது. இது மலை ஆக்சுவலி தான் எல்லாம் உடஞ்சி போச்சு போடுது. போர் நடக்கும்போது இதெல்லாம் உடச்சி எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மாநகரை வந்து உடச்சி எடுத்துட்டு தரமட்டமாக்கியிருக்காங்க. போரில் 7 வருஷம் நடந்ததா சொல்கிறாங்க இந்த போர். குரங்குகள் ஜாக்கிரதை. இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம மலை ஏறது தான். கீழே ஃபுல்லாகவே நம்ம காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ராஜாக்கோட்டை, அதுக்கடுத்த வீடியோ வந்து ராணிக்கோட்டை. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஏர் பண்ண நிறைய செட்டிங்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதோட கிளிப் வந்து லாஸ்ட்டாக கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. அவனு 1 கிலோமீட்டர் தான். ரொம்ப நேரமாக 1 கிலோமீட்டர் ஏமாற்றி கூட்டு போயினுக்கிறான். இதோ வந்தாச்சு, அவ்வளோதான்டா.